வீட்டில் ஸ்நாக்ஸ் முடிஞ்சு ஒரு வாரக்கிட்ட ஆகிட்டு பிள்ளைங்க 2 பேரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. அம்மா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு. அவரும் பக்கத்தில் இருக்கிற கடையில் பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுப்பேன்னா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்க பார்த்தா வெறும் முறுக்கு மிச்சராக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது இல்லைன்னா பிஸ்கட்டு. சரி நமக்கு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா இவ வேறு சண்டைக்கு ஒரு வேலையில் எனக்கு ஒரு 1 கிலோ மைசூர் பாவு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்களா. இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. பாப்பா காலையில் எந்திரிச்சதுலேருந்தே அம்மா லீவ் போடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வீட்டில் அவ கூட இருந்துட்டேன்னா அம்மா வீட்டில் இருங்கனால சரி இன்னைக்கு ஒரு நாள் அம்மா போயிட்டு வந்துடுறேன் பாப்பா, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. சாயங்காலம் வந்தது வராதம்மா நேராக போய் காப்பி போட்டு போவே. இன்றைக்கி பால் வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன்னா அந்த பால்கார் வருவார் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு 7:30க்கு தான் வந்தார். சரிண்டு இப்போ தான் வந்து காப்பி வந்து போட்டுட்டு நான் முதல்ல எல்லாம் துணியெல்லாம் துவச்சி அப்படியே 2 சேர் இருக்குமோ ஏதாவது ஒரு சேரில் போட்டுருவேன். இப்போ இதுக்கு வேறு சண்டைக்கு வராங்க 2 பேரும். ஆளுக்கு ஒரு சேரில் பேர் எழுதி வச்சுருக்காங்களா. நம்ம அவசரத்தில் ஏதோ ஒரு சேரில் போட்டுருந்தோம். சில டைம் பாப்பா சேரில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு சேருக்கு 2 பேரும் சண்டை போட்டு கிடப்பாங்க. சில டைம் கிஷோர் சேரில் போட்டால் நீங்கள் வேணும்னு போட்டிங்கன்ட்டு இவங்க 2 பேரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இப்போல்லாம் டெய்லி துவச்சி டெய்லி மடித்து வச்சுடுறது. உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்ட்டு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சா. மாவு இருந்தால் தொல்லையில்லை. என்ன சமைக்கலான்ட்டு கணக்கெடுப்பு எடுத்தால் ஒரு ஆள் வந்து உப்புமாங்குது, ஒரு ஆள் எனக்கு நீங்கள் சோறுனால தாங்க உப்புமா வேண்டான்ட்டு. சரின்ட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சோளவு மாவு இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கு அளவாக இருந்துச்சு. தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எங்கள் 2 பேருக்கும் உப்புமா செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரருனா நம்ம உப்புமா சேமியா ஏதாவது செஞ்சால் எனக்கு பல்லு வலின்றவாங்க. இன்றைக்கி என்ன வலிச்சாலும் சரி உப்புமா தான் சாப்பிட்டாகணுன்ட்டு எங்கள் 2 பேருக்கும் மட்டும் உப்புமா செஞ்சு அதெல்லாம் உப்புமா நல்லா பிடிக்கும். இந்த உப்புமா சாம்பார் ரவை இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. இது கூட பழம் சீனிலாம் வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நீ விளாக்ல பார்க்கலாம். பாய்.